சரி வாங்க நம்ம அவங்கள சேஸ் பண்ணலாம். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நம்ம சக்திக்கு மீறின விஷயத்தை இப்ப நம்ம பண்ண போறோம். அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஐடியா ஷார்ட் கட். ஆனா எனக்கு என்னவோ இது சரியா பண்ணல. இப்படிலாம் போனா அவங்க பிடிக்க முடியுமான்னு தெரியலையே. சுத்தம் நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாதீங்க, உடனே ரிவர்ஸ் எடுக்கிறேன். சீக்கிரமா பண்ண, அந்த வண்டி வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் நல்லா சிக்கிக்கிட்டோம். ஹேய் கொஞ்சம் நில்லுங்க. அவங்க இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. நம்ம அவங்கள தனியா விட்டு போக கூடாது. நம்மளால இப்ப வேற என்ன பண்ண முடியும்? இது ரொம்ப வேகமா போகுது, ஜம்ப் பண்ண முடியாது. நம்பிக்கை இருக்கு நம்மள தேடி அவங்க வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஓனர்ஸ் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. உங்கள மாதிரி அழகான குட்டீஸ அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. நானும் அப்படிதான் நம்புறேன். TamilRockers.com. இங்க கூட சிக்னலே இல்ல. நாம இப்ப என்னதான் பண்றது? பப்பீஸ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கு. ஸ்டேசி, ட்ரெயினர்ஸ் ஏதோ பீச்சுக்கு போறதா சொன்னாங்களே, என்ன பீச் அது? அது ஒயிட் ஸ்டாண்ட் கேம்ப் கிரவுண்ட் நினைக்கிறேன். ஹே கண்டிப்பா பப்பீஸ் அங்கதான் இருக்கும். ஆமா, உடனே நம்ம மெயின் ரோடுக்கு போலாம். அங்க எந்த பீச்சுக்கு போயிடலாம். நாளைக்கு தான் போக முடியுமா? ஆனா நான் ஹோட்டல் போகணும், பிராக்டிஸ் பண்ணணும், டான்ஸ் ஆட முடியாதா? இப்ப அது முக்கியம் இல்ல சார்ல்ஸ், நம்ம பப்பீஸ கண்டுபிடிக்கணும். ஏறிட்டிடுச்சு பாரு. பார்பி சொல்றது சரிதான். ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கும். நீ உன்னை பத்தி தான் யோசிப்பியா? நம்ம இங்கதான் தூங்கி ஆகணுமா? இங்க இருந்து கிளம்ப முடியாதா? அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு லைஃப்ல ஒரு வாட்டி தானே கிடைக்கும். நல்லது நடந்தா சரி. ஆல்ரெடி ரொம்ப இருட்டிச்சு. இன்னும் நம்மள தேடி வரல. நான் இல்லாம அவ எப்படி தூங்குவா? கவலைப்படாதீங்க, எப்படியோ அவங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுங்க நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமா? நீங்க கண்ணை மூடி தூங்கி எழுந்தீங்கன்னா நாளைக்கு வந்துரும். அப்புறம் அவங்களும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அதுவும் இல்லாம நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு முன்னாடி நாங்க அவங்க இல்லாம தூங்குனதே இல்ல. தூங்கறது பிரச்சனை இல்ல, ஆனா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கல்ல. நான் தான் வருவாங்கன்னு சொல்றேன்ல. சரி அதையெல்லாம் விடுங்க, டாகி ட்ரீட்ஸ் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் வாங்க. Tamil Rockers CZ. ஹேனா ஆண்டி சீட்டு கடையில இந்த பிளாங்கெட்ஸ் வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. ஏன் வச்சாங்கன்னு தெரியல, ஆனா இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஜாலியா இருக்குல்ல? நான் ரொம்ப பசியில இருக்கேன். டின்னருக்கு என்ன? என்கிட்ட சாண்ட்விச் இன்னும் மிச்சம் இருக்கு. ஃளைட்ல கொடுத்தாங்க, எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்கிட்ட ஹாஃப் பேக்கெட் சிப்ஸ் இருக்கு. யாருக்காவது சிக்கன் வேணுமா? சாரி, நான் இதை ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். எனர்ஜி பால்ஸ். என்ன நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு போகணும்னு இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? ரொம்ப ஃபன்னியா இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இது இருக்குல்ல, இது செம ஃபிளேவர். நீ சொன்ன அளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அது என்னன்னா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. டேஸ்டியான சாலட் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கூடவே கொஞ்சம் டேஸ்டியான பர்கர்ஸ். நோ தேங்க்ஸ். என்னோட எண்ணம்லாம் இப்ப அந்த கர்லி விடாம பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சுவா போல இருக்கு. அவ எப்படி ஆனாலும் சரி, நீ நல்ல ஸ்டெப் போட்டா நீ ஜெயிக்கலாம். என்ன நான் சொல்றது? ஆமாமா, இருந்தாலும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல? அதுவும் சரிதான். ஹே, சின்ன வயசுல நீங்க விளையாடின கேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கேம் இப்ப நம்மளுக்கு என்ன உதவி பண்ண போகுது? உதவிக்காக இல்ல, இது டைம் பாஸ்க்காக. ஞாபகம் இருக்கா? ஒரு கற்பனை கேம் விளையாடுவோமே, பயங்கரமா இருக்கும்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுலயும் முக்கியமா இவதான் விளையாடுவா. அப்படி ஒரு வீடு கிடைச்சா அதுதான் ஸ்வீட்டஸ்ட் ஹோமா இருக்கும். அதுவும் சரிதான். ஹே, எல்லாரும் சேர்ந்து இமேஜினேஷன் கேம் விளையாடலாமா? சார்ல்ஸ், நீ ஆரம்பி. தயவு செஞ்சு கப் கேக் ஹவுஸ் தவிர வேற ஏதாவது யோசிமா. ஓகே ஓகே.